ஒர்க் பண்ற வாய்ப்புகள் முன்னாடியே கிடைச்சிச்சு. பட் அது அமையல அப்படின்னு ஒரு இன்சிடென்ட் வந்து நீங்க சொல்லிட்டீங்க. பட் ஹவு டிட் திஸ் ஹேப்பன்? ராஜேஷ் சார் வந்து ஃபேமிலி மாதிரி தான் ஒரு 2-3 லைன் சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், சார் எனக்கு வந்துட்டு இந்த கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இருந்தா பெட்டரா இருக்கும் சார். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி வேணாம்னு சொல்லிட்டே இருந்தேன் நான். அதுக்கு வந்துட்டு பிரதர் ஒரு லைன் சொன்னாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதை ஒர்க் பண்ணிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு எனக்கு. அண்ட் அவருடைய ஆக்சுவலா அவர் வந்துட்டு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் காமெடி ஃபிலிம் எடுக்கிற ஒரு டைரக்டர்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவருடைய எஸ்எம்எஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் எமோஷனல் டிராமா, இட்ஸ் ஈகோ கிளாஷ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படிதான் இருக்கும். அது அவ்வளவு அழகா பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. அதுல ஒரு பாட்டு சொல்லி வச்சு ஃபேமஸ் ஆனதுனால அது வந்து இன்னைக்கும் மீன்ஸ் அது போயிட்டு இருக்கு. தவிர அவருடைய ஒவ்வொரு ஃபிலிமும், அதாவது நீங்க ராக் பாஸ்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மனுஷன் முதல் ஃப்ரேம்ல இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அவங்க மாறவே மாட்டான். அதெல்லாம் புதுசான ஒரு விஷயம். அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராடினரியா பிரசன்ட் பண்ணக்கூடிய கேரக்டரைசேஷன்ஸை பிரசன்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் அவரு. அதனால இந்த படம் எனக்கு அந்த ஒரு லைன்ல பண்ணாரு, எனக்கு கேரக்டர் ஓரியன்டா பண்ணாரு. அண்ட் அது நிச்சயமா எனக்கு நல்ல வரும்னு தோணுச்சு. அப்படிதான் இருந்துச்சு. சூப்பர் சார், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் ஆல்சோ ஹாரிஸ் சார் புதுசான சவுண்ட்ஸ் எடுத்து அதை வந்து பாடல்கள்ல கொடுத்து எங்களுக்கு அதோட சீட்டை கொடுத்துருக்கீங்க. அந்த சாங்ஸ் எல்லாமே பாப்புலர் பண்றதுல நீங்க வந்து பேர் போனவர். ஹவ் இஸ் இட் ஹேப்பனிங்? நீங்க எப்படி அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து தேடி எடுக்கிறீங்க? Before going to that, I need to thank the singers in this album. Okay. So இந்த படத்துல பாடல்கள் பாடிய மனுஸ்ரீ அவர்கள், கார்த்திக், சுனிதாசாரி எல்லாம் பாடிட்டாங்க. அதோட 3 புதிய சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்திருக்கிறேன். ஒன்று வந்து ஸ்டீஃபன் ஜஹாரியான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ஆர்டிஸ்ட் சிங்கர். ஆனால் மலேசியாவில் நான் ஷோ பண்ணும்போது அவர் மீட் பண்ணேன். அவர் குரல் ரொம்ப யூனிக்கான ஒரு குரல் இருந்தது. அதுல என்னுடைய ஃபேவரட் சாங் ஒரு அக்கா சாங் இருக்கு. ஸோ அந்த பாடலை ரவிகோர் பாட்டு, அந்த பாடலை தாமரை எழுத அவர் பாடியிருக்காரு. அப்புறம் 2வது அஹானா அப்படின்ற ஒரு ஃபீமேல் சிங்கர், இந்த அமுதா பாடல்ல கார்த்திகோட பாடினவங்க. அவங்க நான் இந்த பாடலுக்காக புது குரலை தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு சின்ன வயசு ஹரிணி குரல் தேடிட்டு இருக்கும்போது இந்த குரலை வந்து என்கிட்ட கேட்டேன். ஆஃபீஸ்ல ஒரு தனியார் சேனல் மூலமா எனக்கு நிறைய சவுண்ட் பேங்க்ஸ் அனுப்பிச்சாங்க. இந்த டேலண்ட்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்களே அந்த கான்டெஸ்ட்லாம். நான் சொன்னேன், அப்படி ஜெயிச்சவங்கலாம் வேணாம், ஆனா ஃபைனல்ஸ்க்கு போன 5 பேர் இருக்கிறாங்களே. ஏன்னா அதை ஜெயிக்கிறவங்க பல காரணங்களால தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா நம்மளுக்கு பிடிச்ச காரணம் வேற இருக்கும், நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும். ஸோ ஃபைனல்ஸ் 5 பேர்னு நினைப்பீங்க சொன்னேன், வெற்றி பெற்றவங்க மட்டும் இல்லை. ஸோ அந்த 5 பேர்ல தோத்து போனவங்க பொண்ணு, இந்த குரல் ரொம்ப மழலையா இருக்கு, சின்ன பொண்ணுமா இருக்கு, இந்த பொண்ணு வர சொல்லுங்கன்னு அந்த பொண்ணு வந்தாங்க. அவங்க அம்மாவோட பட்டா ஷாக், ஒண்ணுமே குழந்தைதான் 15 வயசு. எனக்கு என்னன்னா சின்ன சங்கடம், ராஜேஷ் இந்த குழந்தைய வச்சு சாங்க சரி நான் பாடுவேன் சார் அப்படின்றாங்க. அவங்க அம்மா கிட்ட கேட்டேன், அப்புறம் பாரதியும் கேட்டாங்க. அவங்கதான் அந்த பாடல் எழுதிட்டாங்க. அவங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் என்ன ப்ரொஃபஷனுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வாய்ப்பு. அப்புறம் எப்ப பிரியமன் செய்யலாம் அடுத்த வாய்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குரல் நல்லா இருக்கு. 13 வயசு பொண்ணு எப்படின்னா ரொம்பதான் பாடிடுச்சு ஒரே நல்ல. ஸோ இன்னைக்கு அந்த நீங்க கேட்டீங்க எல்லாரும் ஒப்பனி வாங்கிட்டு 3வது புதிய சேகர் பாண்டமா. அவர் வந்து மறுபடியும் இந்த பிரதர் வந்து பயங்கர ஃபேமிலியான படம். இங்க ஏதோ ராஜேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு வேற மாதிரி நினைக்காங்க. அவருடைய காமெடி சென்ஸ் எல்லாமே இருக்கு. பட் அவர்கிட்ட பார்க்காத ஒரு முகம் ஒன்று இருக்கு, அந்த ஒரு அம்பி முகம். அங்கதான் பார்த்துக்கோங்க, அம்பியை பார்த்தது இல்லை. அவரு பாஸ்ங்கிற பாஸ்கர்ல அந்த 15 மினிட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபேமிலி மதருக்கும் சன்னுக்கும் உள்ளது. எனக்கு எப்பவுமே இவர்கிட்ட இந்த பொட்டன்ஷியல் பயங்கரமா இருக்கு. ஃபேமிலி டேப் பண்ணி நம்ம அழுவ வைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆர்ட். அது இந்த படத்துல அவரு கரெக்டா கையாண்டிருக்காரு. ஸ்டோரி சொல்லும் போது எனக்கு கரெக்ட், ஆஹா இதுதான் இதுதான் இந்த டைரக்டர். நம்ம எல்லாரும் ஒரு காமெடி டைரக்டரா பார்த்துருக்கோம். ஒரு கண்ணாடி எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பண்ணிருக்கோம். இந்த படத்துல பயங்கர எமோஷன். எனக்கு என்னன்னா இந்த கடைசி குட்டி சிங்கம்னு ஒரு கடைசியா வந்த படம் ஃபேமிலி ஃபிலிம்னா அது விஜய் சிங். அதுக்கப்புறம் பார்த்தா சிட்டி சத்தியத்தை பிரதர் தான் எனக்கு தெரிஞ்சு.
ஒரு எப்படின்னா இது அது வாரக்கணக்கில் ஓடும் சொல்லுங்க ஒரு படம் 80% வரும் 100லாம் வந்து 75 அந்த மாதிரியான ஒரு படம் இருக்கு. இந்த படத்துல எனக்கு ஒரு துள்ளலான ஒரு பாடல் வேணும், ஆடியன்ஸ் முன்னாடி பேசுன மாதிரி கொண்டு வரும்போது ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் கிளம்பும் போது யூடியூப்ல ஒரு சிங்கர் அனுப்பிச்சாரு ஒரு லைட்டு. நான் அந்த பாட்டை பார்த்துட்டு கேட்டோன்னே இந்த குரல் நல்லா இருக்காது, நம்ம பண்ற பாடலுக்கான குரல் இல்லை என்பது தெரியல. யூடியூப்ல சாங் வந்து அடுத்த ஒரு பார்க்கணும், அப்படியே சஜஸ்ட் பண்ணணும். அதுதான் இந்த பாட்டை வந்துச்சு. அன்னீஷு சொல்லிட்டு இது யாரான்னு சொல்லிட்டு ஐ ஐ ஐ அடடடடா, இந்த குரல் நல்லா இருக்கு, எனக்கு ரெக்கமெண்ட் யூடியூப். ரெண்டாவது சரி இந்த பையனை வர சொன்னா எனக்கு எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாது. ஆஃப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் கம்போசர் என்கிட்ட மியூசிக் படிச்சிருந்தார். அவர்கிட்ட சொன்ன உடனே சாயங்காலம் கூட்டு வந்தாரு ராஜேஷ் இருந்தாரு. உடனே எப்படி சார் பாட்டு எழுதலாம் சார், நான் கூட கம்போஸ் பண்ணேன். உடனே செல்போன் எடுத்து செல்போன் பீட்டை போட்டு ஒரு டூல நான் வாயில பாடி காமிச்சு இதை டெவலப் பண்ணிட்டு வரல அவரை எழுதி வந்தது இந்த ஃபர்ஸ்ட் சாங். அப்புறம் ராஜேஷும் அவரை உட்காந்து ஒரு மக்கா மிஷின் வார்த்தை பிடிச்சாங்க. நான் நினைச்சேன் இந்த ஒரு மக்கா மிஷின் ஒரு நல்ல ஒரு ஆண்டம், ஒரு சேப் ஆஃப் ஆண்டம், ஒரு சிஎஸ்கே ஆண்டம் ஒரு ஃபீல் இருக்கு. அந்த வார்த்தை கேட்கும் போது ஆஹா இது ஒரு அட்ரஸ் கிடைச்சிச்சு, இந்த படத்துக்கு ரெண்டாவது டைட்டில் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். அதுக்கு விட பெரிய சர்ப்ரைஸ் ஒரு ஆள் டான்ஸ், இன்னொரு படம் நீங்க ஆடணும். அதான் நீங்க அவ்வளவு அருமையா ஆடிருக்காரு. எல்லாருக்கும் தான் ஃபேன்ஸ் எல்லாரும் கழிச்சு ஆடுறாரு. அண்ட் that made that impact. So I thank Parvati, Tamari for wonderful contribution and Rajesh, Sundar அவர்கள். ஸோ நீங்களா ஒன்றும் கிடையாது, ஸோ நீங்க தான் தகப்பன் ஃபார் தி ஃபில்ம். அண்ட் கண்டிப்பா இது பெரிய தீர்மானம். தெரியும் இப்படி ஆடுவாரோன்னு எனக்கு தெரியுது. சார் had fun dancing with you and it was more than fun. Working with you is amazing because Indian காதல் மாதிரி இன்னைக்கும் வந்து சவுண்ட் செக் போறதுக்குலாம் அந்த சவுண்ட் தான் சார் போட்டு கரெக்டா இருக்கா சவுண்ட்ஸ் செக் பண்றாங்க இன்னைக்கு. அது வந்து நம்மளோட காம்பினேஷனா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் பிரதர்ல வந்து மகாமிஷி வந்து எனக்கு லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ஒரு சாங் என்னைக்குமே எனக்கு இருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருக்கும் நான் நம்புறேன் நான். அண்ட் அண்ணா வந்து சொன்ன மாதிரி அவரு ஒரு ஒரு அப்ப அண்ணன் யாருன்னு தெரியாது. அப்போ வந்துட்டு அந்த படத்தை பார்த்து பிடிச்சி போய் டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர், அவர் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டிஎஃப்சி ஃபிலிம்ல அந்த குவாலிட்டிக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவரு. அந்த அதுதான் இன்னைக்கும் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம். ஆல் தி பெஸ்ட் சார், லைஃப்ல சரியான இடம். ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன், பத்திரிகை ரொம்ப வருஷமா என்ன முதல்ல மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் போட்டது வெளியில படப்பு கிடையாது. அது மாதிரி அவரை சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம்ல 1993 or 4 நினைக்கிறேன் கரெக்டா. நான் அப்போ கீபோர்ட் பிளேயரா இருந்தேன். அப்புறம் ஃபாதர் எடிமோன் சார் எனக்கு தெரியும், அவர் படங்கள்லாம் நான் ஒர்க் பண்றது ஹிட்லர்லாம் தெலுங்குல பண்ணாரு. அப்போ ஒரு பழக்கத்துல ஒரு மகன் இப்பதான் தேசி பிடிச்சிருக்காரு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சு இவரும் பாஸ்கர் வந்தீங்க. ஒரு அருமையான அப்படியே நானும் வந்தேன் சார். அப்படி நிறைய விஷயங்கள் புது புதுசா கேட்காம நீங்க வந்து சூப்பரான கான்டென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. எஸ், I would like to thank everybody for the opportunity they gave me. Sorry for Rajesh sir, ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் நீங்க பண்ணணும். அண்ட் பிரியங்கா மோகன் அவங்களுடைய கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ப்ளூபர்ஸா மட்டும் இல்லை, அது நம்ம யூடியூப்ல எப்படி வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு சின்ன ரியாக்ஷன்ல ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி இந்த படத்துல நிறைய இருக்கு. அண்ட் இது ஒரு அளந்து பண்ணக்கூடிய ஒரு சில பேர்ல வந்துட்டு ரொம்ப அழகா பண்ற ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் ஞாபகம் இருக்கா, ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நம்ம எல்லாரும் ஒன்னா பார்த்தோம் ஊட்டியில. ஸோ அப்போ வந்துட்டு கத்திக்கிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு ஜாலியா பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஃபைனல்ஸ். கீழே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு எல்லாரும் அந்த நினைவுகள்லாம் மறக்கவே முடியாது. அண்ட் சரண்யா மேம் வந்துட்டு எப்படின்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க ஒரு சின்ன ஷார்ட்டா இருந்தா கூட அதை வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகி ஷார்ட்டுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு ஜென் கான்சென்ட்ரேஷன்ல வந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்.
மேம் உங்களுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து மேக்கப் பேக்கே வச்சுக்க மாட்டாங்க, மேக்கப் ட்ரே தான் வச்சுருவாங்க. அப்படியே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு புஃபேல இதுல எடுத்துட்டு வந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட காட்டுவாங்க, அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. சீப்பா, இதுவா, ஐப்ரோ இதுவா, லேஷஸா, ஓகேவா ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க. மேம் உண்மையாவே வந்துட்டு அதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு பிடிச்சது அது உங்ககிட்ட. எனக்கு சுந்தர் சார் சொல்லவே முடியாது. அவரோட 3 படம் எனக்கு 3 வருஷம் மேல எனக்கு அவருடைய பழக்கம். எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு ஒரு சில படங்கள்ல, லொகேஷன்ல ஷிப் எல்லாம் நாங்க பிடிச்சி ரிவர்ஸ்ல போட்டு வந்தோம். அதெல்லாம் யாருக்குமே பண்ண முடியாது, சுந்தர் சார் அது மட்டும்தான் முடியும். அவருடைய எல்லா படங்களும் நல்லா வரணும்னு நான் வந்து எப்பவுமே ஒரு பிரதரா நான் வந்து வேண்டி பேசு. எங்களோட அசோசியேஷன் எப்பவுமே இருக்கணும். அடுத்த படமும் நம்ம சிறப்பா பண்ணுவோம். நம்மளுடைய தாட்கள். தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் பிரதர் டு மீ. அண்ட் சுபா மேம், தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ சோ மச். ஸ்வீட் ஆஃப் யூ டு கம். நட்டி சார் எப்படின்னா, என் படத்துல நட்டி சார் இருக்காருன்னா யோசிப்பாங்க, இல்லைன்னா நீங்க காமெடி பண்ணுவாரா இல்ல, ஏன்னா அவரை பிளேஸ் பண்ணவே முடியாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆடியன்ஸ் அவர் தந்ததே இல்லை ஒரு நாள் கூட. நீ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ பிரதர் அப்படின்னு தான் சொல்லாரு அவரு. அது ஒரு ரேர் காம்பினேஷன் சார். அது எப்படின்னு தெரியல, நீங்க கேமரா பின்னால இருந்து பாக்கிறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரியுது, அதை சொல்லாம நீங்க வந்து எங்களை வந்து ஓட்டின்னு இருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு நாள் அதை கத்துக் கொடுங்க, நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் பியூட்டிஃபுல் சார், தேங்க்யூ சோ மச். ராவ் ரமேஷ் சார் வந்து ஆந்திரால வந்து பெரிய நடிகர் அவர். எஸ், அவர் வர்றதுக்கு முன்னாடி சார் நான் வந்துட்டு தெலுங்குல நிறைய டைலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். நமக்கு ஒரு 80% வரும், அதனால அவர்கிட்ட பேசணும் சார், உங்க ஃபேன் சார், நல்லா பண்றீங்க சார், எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு வந்தேன். அதான் சார்னு சொல்றதுக்கு என்னப்பா எப்படி இருக்கிறா, நல்லா இருக்கிறேன் அப்ப நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சார், எப்படி சார் நீங்க அவங்க பையன்ப்பா அப்படின்ட்டாரு அவரு. அப்பதான் எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு. அதான் இந்த உச்சரிப்பு அதெல்லாம் அவ்வளவு அழகா வந்து அவரு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். பிடி கணேஷ் சார், அவர் வந்துட்டு செஸ்ல ஒரு தடவை தோத்து போயிருக்காரு, சொன்ன திட்டியாரு அவரு. வெல்லும் பண்ணியிருக்காரு, அதோடு அதை பத்தி பேசுறாங்க நமக்கு இருக்காது, இன்னும் பண்ணியிருக்காரு. அது ஜாலியா ஒரு ஹாப்பியா அது போயிட்டே இருந்துச்சு. அண்ட் அண்ணா தேங்க்யூ, தேங்க்யூ. அது சொல்லிட்டே போலாம். அண்ட் என்னோட பிரதர் இல்லா சசிதர், அவர் வந்துட்டு இன்னைக்கு எனக்காக வந்திருக்காரு. தேங்க்யூ சோ மச். நீங்க எல்லாருக்கும் இந்த விழாவில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய டீம் எல்லாருக்கும், என்னுடைய பிஆர்ஓ டீம்ல இருந்து எல்லாருக்கும், என்னுடைய மேக்கப் டீம், என்னுடைய ஸ்டாஃப் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை இவ்வளவு சிறப்பாக கொண்டு வந்தது வந்துட்டு உங்க எல்லாரால தான் பாசிபிள். தேங்க்யூ ஸோ மச்.